கடந்த 1977 நாசா வாயேஜர் 1ன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன விண்கலத்தை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு விண்கலம் கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆகியும் இன்னைக்கு வரையும் நம்மளோட தொடர்பில் இருக்கும்ட்டு அன்னைக்கு அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு கூட இந்த வாயேஜர் 1 நம்மளோட தொடர்பில் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் ஆய்வாளர்களை குழப்பமடைய செஞ்சிருக்கு. இந்த வாயேஜர் 1 அதோட ட்வின்னான வாயேஜர் 2 லான்ச் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு கடந்த செப்டம்பர் 5, 1977 அன்னைக்கு தான் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்த விண்கலத்தோட மிஷின் என்னன்னா, நம்மளோட சூரிய குடும்பத்தோட வெளிப்புற கோள்கள், அதாவது அவுட்டர் பிளானட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதால் முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை மறுபடியும் பூமிக்கு சென்ட் பண்ணுறது தான். இந்த வாயேஜர் 1 கடந்த 1979ஆம் ஆண்டு ஜூபிட்டர் கிட்ட போய் இந்த கேஸ் ஜெயிண்டான ஜூபிட்டரையும் அதோட நிலாக்களையும் இதுதான் முதல்ல ஒரு டீட்டெயில்டான இமேஜாக கேப்சர் பண்ணி நம்ம பூமிக்கு சென்ட் பண்ணியிருக்குது. இதை தொடர்ந்து கடந்த 1980ஆம் ஆண்டு சாட்டர்ன் கிரகத்தை படம் பிடித்த இந்த விண்கலம் நம்மளுக்கு இந்த சாட்டர்ன் கிரகத்தோட ரிங்ஸை பற்றின ஒரு தெளிவான இமேஜையும் கொடுத்துச்சு. இந்த மாதிரி அதோட பிரைமரி மிஷினை வெற்றிகரமாக முடிச்ச இந்த ஒரு வாயேஜர் 1 நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட விளிம்ப நோக்கி தன்னோட பயணத்தை தொடர்ந்துச்சு. இதை தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு நம்ப முடியாத விஷயம் ஒன்று நடந்துச்சு. இந்த வாயேஜர் 1 இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் என்ட்ரானது மூலியமா மனிதர்களால் செய்யப்பட்ட முதல் பொருள் அந்த இடத்துக்கு போனதுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. இதில் இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுங்கிறது ஹெலியோபாஸை தாண்டி இருக்கிற ஒரு பகுதி. அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நம்ம சூரியனோட சோலார் விண்டின் டாமினேஷன் துளி அளவு கூட இருக்காது. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த வாயேஜர் 1 நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 15 பில்லியன் மைல் தள்ளி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.